ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ட்ரெண்டு மாறி இருந்துச்சு. அதாவது பாசிட்டிவ் போச்சு, அடுத்து ஒரு நெகட்டிவ், அடுத்து பாசிட்டிவ் நெகட்டிவ், கடைசியில் பாசிட்டிவில் தான் ரியாக்ஷன் இருந்துச்சு. 41 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 25,763 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸ் 39 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவ், 83,978 பாயிண்ட்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது 58,101 பாயிண்ட்ஸில் இருந்துச்சு. 58,101 பாயிண்ட்ஸில் இருந்துச்சு. 325 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். பேங்க் நிஃப்டியில் பேங்க் ஆஃப் பரோடா இன்றைக்கி 4% மேலே அப்பு. கனரா பேங்க் 1.5% பாசிட்டிவ். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1.5% பாசிட்டிவ். ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஃபெடரல் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருந்துச்சு. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் மட்டும் ஒரு 1.5% நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டில். ஃபஸ்ட்டு ஐபிஓஸை பற்றி கேட்டிருந்தீங்க. ஐபிஓஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டட் அசசரிஸ் லிமிடெட், அது வந்து எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் புதுசாக அப்ளை பண்ணதெல்லாம் லென்ஸ்கார்ட், அதுவும் அப்ளை பண்ணிட்டேன். அடுத்து அந்த க்ரோ ஐபிஓ வந்துருந்துச்சு, அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீ அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ க்ரோ, லென்ஸ்கார்ட், ஸ்டட்டட் அசசரிஸ் லிமிடெட், நெக்ஸ்ட் வந்து ஓர்கலா இந்தியா, அது இன்றைக்கி நைட்டு நமக்கு அலாட்மெண்ட் தெரிய வரும். இது போக பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ ஐபிஓஸ் நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஓர்கலா இந்தியா, ஸ்டட் அசசரிஸ் லிமிடெட், லென்ஸ்கார்ட்டு, நெக்ஸ்ட் வந்து க்ரோ, இந்த 4 ஐபிஓ அப்ளை பண்ணியிருக்கிறேன். எல்லாத்துலேயும் ஓவர்லாட் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ கிடச்சா லக்கு, இல்லைனா மறுபடியும் ட்ரை பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தங்கமயிலோட ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. ஆக்சுவலி இன்றைக்கி ஸ்டாக் 20% மேலே அப்பு. 2020% அப்பர் சர்க்கியூட்டில் இருக்குது. 2,603 ரூபாவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 58 crores இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசல்ட்ஸில் 58 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேம் பீரியட் லாஸ்ட் இயர் வந்து 17 கோடி லாஸ்ட்லேருந்து இப்போ 58 கோடி ப்ராஃபிட் பண்ணதுனால இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. ரெவன்யூ வந்து 45% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1,711 கோடியாக இருக்குது. எபிட்டா 106 கோடியாக இருக்குது. இதுவும் ஒரு நல்ல க்ரோத். ஏன்னா 7 கோடி எபிட்டா லாஸ்ட்லேருந்து 106 கோடி எபிட்டா ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்கு. எபிட்டா மார்ஜின் 6.2 இருக்குது. நெக்ஸ்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணுறது அவங்களோட இன்வென்ட்ரி, இது வந்து 15.5 crores இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட அவுட்லெட்ஸ், டோட்டல் அவுட்லெட்ஸ் 66 அவுட்லெட்ஸ் வச்சுருக்காங்க. சேம் ஸ்டோர் சேல்ஸ் க்ரோத் 10.3% இருக்குது. ஆக்சுவலி சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 15.19% இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 10.3% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் 20% அப்பர் சர்க்கியூட்டில் இருக்குது. இந்த ரிசல்ட்ஸ் நல்லா இருந்த பேசிஸில் இன்றைக்கி 20% அப்பர் சர்க்கியூட்டில் இருக்குது. பட் இது ஆப்பர்ச்சுனிட்டியானா ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். 71 times ஏர்னிங்ஸில் இருக்குது. இப்போதை வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல்ஸ். ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 60% விழுந்திருக்குது. 77 கோடியாக இருக்குது. இது போக சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் நெட் ப்ராஃபிட் 194 கோடியிலேருந்து இந்த ரேஞ்சுக்கு அடி வாங்கியிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 3% விழுந்திருக்கு. 3,877 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது எபிட்டா 537 கோடியாக இருக்குது. இதுவும் 13% விழுந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பிஃபோர் எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் அண்ட் என்சிஐ அப்படி பார்க்கும்போது 219 கோடியாக இருக்குது. நெட் டெப்ட் பார்க்கும்போது 5,583 கோடியாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு காம்படிஷன் பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் செக்மெண்ட்டில் காம்படிஷன் அதிகமாக இருக்குது. வேறு குளோபல் லெவல்லேருந்து ரொம்பவே கம்மியான ப்ரைஸுக்கு வர்றதுனால இவங்களுக்கு அது டஃப் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் மேக்கிங் இல்லை, ஆனால் ப்ராஃபிட் வந்து அடி வாங்கிட்டே இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டராகிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். டாடா கெமிக்கல்ஸை டிட்டாகர் ரயில் சிஸ்டம், இவங்க 2,500 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் வந்து MMRDA அவங்கள்ட்ட வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த பேஸில் எனக்கு ஸ்டாக் ப்ரைஸ் மேலே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அம்புஜா சிமெண்ட்ஸோட Q2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 268% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1,766 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 9,130 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 111% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 835 கோடியாக இருக்குது. அதே ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 11% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 111% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 11% விழுந்திருக்கு. Q2ல எபிட்டா 32% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது குவான்டிட்டி வைஸ் பார்க்கும்போது மார்ஜின் 4.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு பெர் பேக்குக்கு. அது இல்லாமல் நெட்ஒர்த் வந்து 69,493 கோடியாக இருக்குது. இந்த குவார்ட்டரில் மட்டுமே 3,057 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கம்பெனி ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஃப்ரீயாக தான் இருக்கிறாங்க. ஸோ ஃபினான்ஷியலாக 28க்கான அவங்க டார்கெட் வச்சுருந்தது 140 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம். இப்போ அதை வந்து 15 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனமாட்டி இன்க்ரீஸ் பண்ணி 155 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனமாட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரொடக்ஷன் டார்கெட் ஃபினான்ஷியல் 28க்கு. ஸோ இது வந்து அம்புஜா சிமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸோட Q2 ரிசல்ட்ஸ். நெட் ப்ராஃபிட் 11% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 397 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 7% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 672 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 130 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பெண்ட் ஆகி 13.5% இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணுறது இந்தியன் பிஸ்னஸ் 18% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 3122 கோடியாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1288 கோடியாக இருக்குது. இந்தியன் பிஸ்னஸ்னு பார்க்கும்போது டீ அண்ட் சால்ட் ஒரு டபுள் டிஜிட் க்ரோத்து. அது மாதிரி பார்த்தீங்கன்னா டாட்டாவோட அந்த சாம்பன் இது வந்து ஒரு நல்ல க்ரோத் காமிச்சிருக்கு. ரெடி டு ட்ரிங்க் பிஸ்னஸும் ஒரு நல்ல ஸ்ட்ராங் வால்யூம் அண்ட் வேல்யூ க்ரோத் காமிச்சிருக்கு இந்த குவார்ட்டரில். இந்தியாவோட பேக்கேஜ் பிவரேஜஸ் பிஸ்னஸ் 12% வளர்ந்துருக்கு. காஃபி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் க்ரோத்தில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 56% ஆஃப் ரெவன்யூ க்ரோத்து காஃபி வந்து ஒரு நல்ல க்ரோத் காட்டுதுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் டாட்டா டீ அக்னி அது வந்து இந்த டீ கேட்டகரியில் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து டாட்டா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வருண் பெவரேஜஸ் இவங்க வந்து பெப்சிகோ கூட இது பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஆக்சுவலி பெப்சிகோட ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப்பில் ரன் பண்ணுற பிஸ்னஸ் தான் அந்த வருண் பெவரேஜஸ். இவங்க இப்போ என்னென்னா ரிசல்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க அல்கஹால் பிஸ்னஸுக்குள்ளே என்ட்ரி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்தியாவில் அல்காரிக் பெவரேஜஸை வந்து செல் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பேச்சுவார்த்தையில் பண்ணிகிட்டு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. லோ அல்கஹால் ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அவங்க மார்க்கெட் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஆஃப்ரிக்கா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்ட்னர்ஷிப்புக்கு ஏற்ற மாதிரி ஏபி இன்வெவ் டயாகோ அவங்களோடலாம் வேரியஸ் சப்சிடரிஸ் மூலமாட்டு பார்ட்னர்ஷிப்புக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் இது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. பட் இவங்க வந்து வருண் பெவரேஜஸ் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிற பெப்சிகோ கூட இப்போதைக்கு பேச்சுவார்த்தையை பண்ணிகிட்டு இருக்காங்க. ரீசெண்ட்லி பார்த்துருப்பீங்க இந்தியாவோட பிஎஸ்சி பேங்க்ஸும் சரி அது மாதிரி ப்ரைவேட் பேங்க்ஸும் சரி எல்லா பேங்க்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபாரின் ஃபண்ட்ஸ் வந்து உள்ளே வருது. இப்போ ரீசெண்ட்லி பார்த்தா ஆர்பிஎல் பேங்கு, அடுத்து வந்து எஸ் பேங்கு, நெக்ஸ்ட்டு நிறைய பேங்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வருது. இப்போ எம்யூஎஃப்ஜி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸில் ஒரு 20% ஸ்டேக் வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. $3 to $4 billion. ஆக்சுவலி ரீசெண்ட்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க அன்னைக்கு கூட ஒருத்தர் கமெண்ட்டில் சொன்னார் இந்த டாடா மோட்டார்ஸ் இது மாதிரி பங்குகளெல்லாம் பெருசாகவே ரிட்டர்ன்ஸ் தரல ப்ரோ அப்படின்னு சொல்லி, நேட்கோ ஃபார்ம் அதெல்லாம். ஆனால் இந்த டைமில் நீங்கள் அந்த ஃபினான்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் எடுத்து பார்த்துருப்பீங்கன்னா அது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு செக்டார் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். மேபி இன்னொரு 2 years கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மா செக்டார் பங்குகள் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க சான்ஸ் இருக்குது. மோட்டார் செக்மெண்ட்டும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்டில் ஒவ்வொரு ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஸில் எம்யூஎஃப்ஜி 20% ஸ்டேக் வாங்க போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா உங்களோட ஆர்டர் வின் பண்ணியிருக்கிறாங்க. 32.43 crores worth ஆஃப் ஆர்டர். ராஜஸ்தான் கவுன்சில் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் சர்வீஸ் அவங்கள்ட்ட தான் அந்த ஆர்டர் வின் பண்ணிக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஜந்தா ஃபார்மாவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 260 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1354 கோடியாக இருக்குது. எபிட்டா 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 328 கோடியாக இருக்குது. கம்பெனி பார்த்தீங்கன்னா 28 ரூபா per ஷேர் வந்து டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் November 10, November 20 இது பேமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அஜந்தா ஃபார்மா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஓஹாட் லிமிடெட் அதோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் 10% மேலே அப்பர் சர்க்கியூட்டில் இருக்குது. 78 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ வந்து 3.5% விழுந்திருக்கு. ரெவன்யூ ப்ராஃபிட் 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் ரெவன்யூ 3% விழுந்திருக்கு, 782 கோடி. எபிட்டா 62% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 178 கோடி. மார்ஜின் 22.8% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ இது வந்து ஓகாட் லிமிடெட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிபிசிஎல் இவங்க வந்து 2 million barrels அந்த க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா அப்பர் ஜக்கூம் க்ரூட் அவங்கள்ட்ட வாங்குறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அபுதாபி பேஸ்டு க்ரூட் ஆயில் கம்பெனி. ஏன்னா ரஷ்யன் ஆயில் மேலே இப்போ யூஎஸ் சாங்ஷன் போடுறதுனால ராஸ்நெஃப்ட்லேருந்து வாங்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ அப்பர் ஜக்கூம் க்ரூட் அவங்கள்ட்ட வாங்குறாங்க அபுதாபி பேஸ்ட் கம்பெனிகிட்டேருந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிபிசிஎல் இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. டாடா கேபிட்டல் $16 million ஃபண்டிங் வந்து ஜிசிஎஃப் அவங்களோட வாங்குறாங்க. ஸோ அது எப்படின்னா பார்ட்னர்ஷிப் பேசிஸில் இந்தியாவில் இருக்கிற ஏர்லி ஸ்டேஜ் கிளைமேட் டெக் ஸ்டார்ட் அப் அவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுறதுக்கு தான். ஸோ லோன் பேசிஸில். ஸோ இது வந்து டாடா கேபிட்டலும் அது மாதிரி க்ரீன் கிளைமேட் ஃபண்ட் இவங்க 2 பார்ட்னர்ஷிப் வச்சு இதை பண்ணுறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டாடா கேபிட்டல் வந்து $47.6 million கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அவங்க ஜிசிஎஃப் வந்து $16 million கிட்டத்தட்ட $15.8 million வந்து இப்போ கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது டாடா கேபிட்டல் ஜிசிஎஃப் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிசி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து கல்கத்தா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டீலிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ 2013 பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரேடிங் சஸ்பெண்ட் ஆகிருக்குது. ஸோ அந்த பேசிஸில் இப்போ அவங்க வந்து டீலிஸ்ட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இந்த கல்கத்தா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 1908 அப்போவுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஸோ அதில் இப்போ ஐடிசி பார்த்தீங்கன்னா டீலிஸ்ட் பண்ணுறதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதானியோட அந்த ஏடபிள்யூ அக்ரி பிஸ்னஸ் இப்போ வில்மர் முன்னாடி அதானி வில்மர்னு இருந்துச்சு. இப்போ ஏடபிள்யூ அக்ரி பிஸ்னஸ் ஏன்னா அதானி குழுமம் டோட்டலாக அதுலேருந்து எக்ஸிட் பண்ணிட்டாங்க. இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 21% விழுந்திருக்கு.
244 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 21.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 17,604 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் நெட் ப்ராஃபிட் 2.9% வளர்ந்துருக்கு. அது மாதிரி டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டலோன் பேஸில் நெட் ப்ராஃபிட் 29.7% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சில சீனியர் மேனேஜ்மெண்ட் சேஞ்சஸ் பண்ணுறாங்க, அதுக்கு போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. கூகுன் ஹூன் ஹாங் இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ரீடெசினேட் பண்ணுறாங்க. நான் எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் சேர்மன் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டராக நான் எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டராக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அங்ஷு மாலிக் இவங்க வந்து மேனேஜிங் டேரக்டர் அண்ட் சிஓட்டு இருக்கிறவங்கள எக்ஸிக்யூட்டிவ் டெப்யூட்டி சேர்மனாக அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது டேர்ம்ஸ்னு பார்க்கும்போது 2027 வரைக்கும் உங்களுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் டேர்ம்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து ஏடபிள்யூ அக்ரி பிஸ்னஸ் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட். ஜேபி ஃபார்மாவும் நெக்ஸ்ட் வந்து யூஎஸ்வி இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரீகால் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட டோட்டலாட்டு 23,376 பாட்டில்ஸ் வந்து இந்த செட்டிரிசிமின் அந்த ஹைட்ரோக்ளோரைட் டேப்லெட்ஸு. யூஎஸ்வி பார்க்கும்போது 8,952 பாட்டில்ஸ் ஆஃப் ஓலோபெட்டடின் ஹைட்ரோக்ளோரைட் ஆம்தலமிக் சொல்யூஷன் இதை வந்து ரீகால் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது ஜேபி ஃபார்மாவும் யூஎஸ்வி இவங்க 2 பேர் தான் இந்த ட்ரக்ஸ் எல்லாமே ரீகால் பண்ணுறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே பேசணும். ஸோ ஆக்சுவலி உடம்புக்கு ரொம்பவே முடியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் முடிஞ்ச அளவு தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஆகிட்டு கொஞ்சம் க்ளீனாக ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.